சார்கிட்ட கேட்டாப்ல, சார் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கோம், அது இருக்கா இல்லையா அப்படின்னாரு. இருக்கு. இல்லையே அப்படின்னு சார் குழம்பிட்டாப்ல. சார் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் சார் வச்சிருக்கு சார், இருக்கு அப்படின்னு ஃபைனலா சொன்னதுனால டப்பு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டாங்க. அதனால மிக சிறப்பான பல பேர்களை தாங்கிய தயாரிப்பாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். ஆமா, பலத்தை கைத்தட்டுங்க தயவு செய்து. என்ன நான் வரும்போது கைத்தட்டு கம்மியா இருந்துச்சப்பான்னு சொல்லி பரவாயில்ல ஓரளவுக்கு. அடுத்ததாக ஒருத்தர நம்ம கண்டிப்பா அப்படி இந்த பக்கம். அடுத்ததாக ஒரு அற்புதமான கவிஞர், அதாவது இவரை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம தமிழ்நாட்டில் பிறந்ததற்கான அதுக்கு மேல எனக்கு சரியா சொல்ல பல திறமைகள் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர் கார்க்கி அவர்களை அன்புடன் மேடைக்கு வரும்படி நல்லா கைத்தட்டுங்க. இதே நம்ம படத்தில் இன்னொரு பாடலாசிரியர் மரியாதைக்குரிய நான் முத்துக்குமார் அவர்கள். அவர் ஒரு சில வேலையின் காரணமா இன்னைக்கு வர முடியல, இருந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல நம்ம நன்றிகளை சொல்லிடுவோம். நம்முடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று மேடைக்கு நம்ம கூப்பிட்டோன்னு வந்த இவங்க எல்லாருக்குமே நம்ம இயக்குனர் அவர்கள் ஒரு அழகா ஒரு பூங்கொத்து ஒன்று கொடுத்து கௌரவிப்பார்கள். அது ஓகே. ஆமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எல்லாரையும் முதல்ல பேச வச்சிருவோம். பேசிட்டு போகும்போது அப்படியே பூங்கொத்து கொடுத்துடலாம். முதலாவதாக மரியாதைக்குரிய ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் திரு கேவி ஆனந்த் அவர்களை அவருடைய அன்பான வார்த்தைகளை நமக்கு சொல்லும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். பழக்கம் யூஸ்வலாக ஏஜென்சிலேருந்து வரவங்க நிறைய குறுக்க டைரக்டர் கேமராமேன்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவர் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவார். என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, இது மாற்றலாமா அது மாற்றமாலாம் கீழே அப்போயே ஒரு அப்போயே ஒன்று ஏஜென்சிலேருந்து துரத்திடுவாங்க, இல்லைன்னா ஒரு ரொம்ப பெரிய ஆளாக வர அப்படின்னு நினச்சேன். ரெண்டுமே நடந்தது. துரத்தியும் விட்டுட்டாங்க, பெரிய ஆளாகவும் ஆகிட்டார். என்னென்னா ஒரு யூஸ்வலாக ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்கன்னா அது யார், இதுக்கு டார்கெட் கன்சூமர் யார், இது என்ன மாதிரி ஆளுக்கு போகுது, ஆண்களுக்கு போதா பெண்களுக்கு போதா, என்ன மாதிரி குரூப்பு ஏஜ் குரூப் அப்படிலாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் படிச்சிருக்காரு. படித்து ஒர்க் பண்ணி இப்போது ஒரு 60 செகண்ட்ஸில் பண்ணுற ஆடை ஒரு ஆட் மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு படம் பண்ணியிருக்காரு. அட்வர்டைஸிங் ஏஜென்சிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு பால்கி வந்திருக்காரு, பா படம் பண்ணியிருக்காரு, சீனிக்கம் பண்ணியிருக்காரு, அப்புறம் பியூஷ் பாண்டே, மகேஷ் மத்தாய், விகே பிரகாஷ், நம்ம ஊரில் இந்த ஜெயந்திரா 180 பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க படித்து வளர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி பல புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு பல நல்ல படங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், அதே இடத்துல ஏஜென்சிலேருந்து இவருக்கு இருக்க ஒரு காம்பினேஷன் பாருங்கள். இவருக்கு இருக்க காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா பாடல்களோட பார்த்தீங்கன்னா அடுத்த பருப்பு, ஆப்பு பர்த்டே, அப்புறம் ஒன்று குப்பை தொட்டி, இப்படிலாம் ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அதே படத்தில் ரோசா பூன்னு ஒரு டைட்டில் இருக்குது. அதான் ஆச்சரியமாக இருக்குது. மேபி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சாரும் சித்திரம் பாட மாட்டாங்கன்னு, தப்பான வரைக்கும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது ஒன்று மட்டும் தப்பாக மாட்டிகிட்ருக்கு. என்னென்னா அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் விஜய் உலகநாத் எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தார். எனக்கு பல படங்களில் முதல்வனில் ரொம்ப அசிஸ்டண்டாக இருந்தார். ரொம்ப இருக்கிற இடமே தெரியாது. இப்போது ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபிங், ஒரு செட்டு முன்னாடி முதல்வனில் ஒரு சாங் முன்னாடி ப்ரீஃப் பண்ணுறோம், அதெல்லாம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறப்போ எல்லோரும் இருப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்கிறப்ப எல்லோரும் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணியிருக்கணும் வேண்டாம் சொல்லுவோம். ஆனால் இவர் மட்டும் மிஸ்ஸிங், எல்லாரும் இவர் மட்டும் பின்னாடியே இருப்பார். போயிட்டு உடனே போய் அதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த லைட் இருக்கும்,
அதுக்கான கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பல நல்ல மலையாள படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் கேமராமேன் அங்கே. இங்கேயும் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெருசாக வரப்போகிற ஒரு நல்ல கேமராமேன். இந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணனோட சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, கண்ணன் சாரோட சாங்ஸ். அதுக்கப்புறம் மற்ற படத்தில் நடித்த நடிகர்கள், மற்ற டெக்னீஷியன்கள், மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நல்லபடியாக வரதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சொல்லிட்டு. ஸோ அந்த முதல் படத்தை விட இந்த ரெண்டாவது படம் வேலைக்கடை. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் தமிழ் படம் பார்த்துருக்கோம். ஒரு கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியலி அக்ளைம் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆனால் அமுதன் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர்கிட்ட நீங்கள் 10 நிமிஷம் பேசினாலே ஒரு 2-3 படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பாரு. அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியோ எல்லாத்த பற்றியும் நாலேஜ் இருக்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இண்டிவிஜுவல் நான் சொல்வேன். ஐ ரியலி என்ஜாய் ஹிஸ் கம்பெனி. அவரோட பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படங்கள்னா நான் ரொம்ப ஐம் ரியலி எக்ஸ்பெக்டிங் சம்திங் வெரி குட் ஃப்ரம் ரெண்டாவது படம். அண்ட் ஒரு வருஷமாக செதுக்கிட்டு இருக்காப்ல. பார்த்தாலே தெரியுது, மூஞ்சி வந்து மலையில் செதுக்கி ஒரு மவுண்ட் ரஷ்மோர் மாதிரி ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ஸ்கல்ப்டட் ஃபிலிம் ஃப்ரம் அமுதன். All the best to the whole team, all the actors and all the technicians, and Kannan sir, lovely music, really expecting a lovely soundtrack from you, and all the best to the film. Amudan சீக்கிரமா படத்தை ரிலீஸ் பண்ணு. நான் வந்து என் ஆடியோ ஃபங்க்ஷன் கூட இவ்வளோ வெயிட் பண்ணதில்லை. காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டேன். ஸோ படத்துக்கு வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் ரிலீஸ் பண்ண. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அமுதனோட தமிழ் படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விழுந்து சிரிச்ச படம். இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிச்சர்டோட அரவிந்த் ஆகாஷோட கிளாமர் சீன்லாம் கூட புதுசாக இருந்துச்சு. மியூசிக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கண்ணன் சாரோட ஃபேன் தான் நான். அமுதன் அவங்க எல்லாம் அவங்க வீட்டில் ஜாம் பண்ணிட்டு இருப்போம் மியூசிக்கு. அப்போ வந்து ஒரு மியூசிஷியன்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், மியூசிக் கம்போசருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்லாம் கண்ணன்ட்ட பார்த்தேன். ரொம்ப நாலேஜ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் கண்ணன். குறிப்பாக அந்த 80s டைப் ஆஃப் ஒரு சாங் இருந்துச்சு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் நீங்கள் பண்ணணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், இந்த படத்தோட ப்ரொடியூசர், முக்கியமாக இந்த படத்தோட டீம், ரம்யா நபீசன், ரிச்சர்ட், விமல் சார், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அமுதனுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அமுதன் சார் எனக்கு கொஞ்ச நாளாக எனக்கு பழக்கம். ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. மலைமலைக்கு அப்புறம் நிறைய பேசினோம். ஸ்கிரிப்ட் ஒரு அதர் சைட் ஆஃப் அமுதன் சாரை நான் நிறைய பார்த்தேன். ஐ திங்க் அந்த பாதிப்பு இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆல் வாண்ட் டு see that. அண்ட் டைட்டில்லையே ஒரு வித்தியாசம். எங்களோட படம் பார்த்தீங்கன்னா தடையற தாக்கன்னு டைட்டில் வச்சோம், ஒரு கந்த சஷ்டி கவசத்துலேருந்து. பட் ஆனால் இன்றைக்குமே பல பேரால் அதை வந்து இன்னும் சரியாக உச்சரிக்க முடியல. பட் அவருக்கு தான் அவர் கை வந்த கலை. ரெண்டாவது படம் இது எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொன்னால் ஒரே அறவிழும். பட் அவருக்கு வந்து சில டைரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி வைக்க முடியும். அண்ட் அது வந்து அமுதன் சார் மூணாவது படம் சொன்ன மாதிரி என்ன வைக்க போகிறாருன்னு நமக்கே ஐம் ஜஸ்ட் eagerly waiting. And I wish the whole team the very best. Vimal, Ramya, and my friend here, and all the technicians. Kannan sir, the sir sonna mari and the 80s song was really nice. And SPB sir paadnadu, it was like back to on the time pona mari oru feeling. And I wish the whole team the very best. And Amudan sir, all the best. Take care. Thank you. வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுல வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது. அமுதன் இஸ் மை டைரக்டர் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் படம். அமுதனை வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடியே வந்து பழக்கம். நான் ஆர்கிடெக்டாக இருந்தபோது, அவர் வந்து ஏஜென்சி நடத்திட்டு இருக்கும்போது வி வர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நாள் டிஸ்கஷன் போது சரி படம் எடுக்கும், நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவருக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஹீ ஹேட் த கான்ஃபிடென்ஸ், நம்மளால் முடியும். அதுதான் ஐ திங்க் அமுதன்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த், தட் தன்னம்பிக்கை. அப்புறம் நம்மளை வந்து மற்றவங்க கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுறதுல வந்து அவர் வந்து இட்ஸ்
kind of comes naturally. And அவருக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வந்து இல்லை, பட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். ஸோ ஐ ஹாவ் கிரேட் ஃபெய்த் இன் ஹிம் அண்ட் திஸ் மூவி. தமிழ் படம் வந்து எப்படி, ஐ திங்க் தமிழ் மூவி ஹிஸ்ட்ரியில் இட் வாஸ் அ மைல் ஸ்டோன். ஐ திங்க் திஸ் மூவி வில் ஆல்சோ பி அ மைல் ஸ்டோன். The team is very close to me again because இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணவங்க. We introduced Kannan, so today Viravin Nayakan. I wish Kannan the very best. I've always been a big fan of his. He has a lot of the Raja that comes out. So I really love his music. I hope this works for him. Suresh, again editor Suresh on the Tamil padathila naanga introduce pannom. So again I hope he's done a superb job. All our movies avaru dhaan pandறாரு. Santanam, and I wish the rest of the cast and crew, all the actors, the very best. Karki, all of them actually. Thank you so much. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெண்டாவது படம் வந்து ரொம்ப எல்லாம் ஒருத்தருக்குமே ரெண்டாவது படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் அமுதன் அவர்களோட இந்த ரெண்டாவது படம் ரொம்ப முக்கியமான சமூக சிந்தனையை தோன்ற அளவுக்கு, ஒரு வாழ்க்கையில் எப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு அக்கறையை தோன்ற அளவுக்கு ரொம்ப கருத்துள்ள ஒரு நல்ல படமாக இருக்கும். படமும் பாடல்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ப்ளஸ் ப்ரெஸ் அண்ட் எவ்ரிபடி ரொம்ப நன்றி. இன்வைட் கொடுத்தவொடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமுதன் சாருக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு நபர், இன்னைக்கு வந்து மார்ச் 8 பெண்கள் தினம். டைரக்டரை ஒரு சில வகையில நினைச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வடியுது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மார்ச் 8 பெண்கள் தினத்தை அன்னைக்கு நம்ம படத்தினுடைய இந்த 2வது படத்தினுடைய ரிலீஸை வச்சு நான் திருப்பி வரப்போறீங்களான்னு பார்த்தேன். அடுத்தபடியாக நம்ம விழா நாயகர்கள் 2 பேர், அதுல 2ல ஒரு நாயகனை இப்ப நம்ம கூப்பிட போறோம். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டி தொட்டி அப்படிங்கிற வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா குப்பை தொட்டி அதையும் நம்ம எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை பாடல் வரிகளில் காண்பித்த அற்புதமான விழாவினுடைய ஒரு நாயகன் மதன் கார்கி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த பாட்டு வரிக்கு தயவு செய்து அர்த்தம் பண்ணி சொல்லுவேன். ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து வித்தியாசமான சூழல் கொண்டு வந்து இயக்குனர்கள் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம நல்ல பாடல்கள் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கான்செப்ட், ஒரு ரோபோ வந்து காதலில் விழுதுன்னும் போது ஒரு புது கான்செப்ட் ஒன்று இருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பண்ண முடியுது. ஒரு போட்டோகிராஃபரோட காதல்னு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டு பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான வரிகள் கொண்டு வர முடியுது. அது மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் இயக்குனர்கள் கொண்டு வரும்போது சந்தோஷமா இருக்கும். அதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு போனேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படத்தோட 2 பாடல்களோட கான்செப்டும் வந்து ரொம்ப அழகான கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. முதல் பாடல் நீங்க கேட்ட பாடல் ரோஜா பூ ஒன்று, அந்த பாடல் அந்த மயில் தொகை கொண்டே விசிறுன்னு ஆரம்பிக்கும். அந்த பாடல் வந்து அந்த பாடலோட அவர் சொன்னது வந்து நம்ம 80ஸ்ல இருக்கிற மாதிரியான பாட்டு வந்து இப்ப வர்றது இல்லைன்னு நிறைய பேர் வந்து ஒரு குறை சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு பாடலை நம்ம ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? 80களில் வந்த மாதிரியான ஒரு பாடல், அதே மாதிரியான இசை, அதே மாதிரியான ஒலி அமைப்பு, அதே மாதிரியான குரல் வரிகள் எல்லாமே. ஸோ அந்த பாடல்ல வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது வந்து அந்த 80ஸ்ல இருந்த மாதிரியான லிரிக் பேட்டர்ன் அப்படியே கொண்டு வரணும். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுக்காக நிறைய வந்து அந்த 80ஸ்ல இருந்த சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுல இருந்து அழகான தொடர்கள், அழகான வந்து அந்த காயினேஜஸ் இதெல்லாத்தையும் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லிரிக் ஒன்று பண்ணோம். மியூசிக்கும் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. எஸ்பிபி அண்ட் சித்ரா மேம் அவங்க நிறைய அப்பாவோட பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க, 100கணக்கில் பாடியிருக்காங்க. என்னோட முதல் பாடல் அவங்க 2 பேரும் பாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பாட்டு எங்க டீமோட டெடிகேஷன் டு இளையராஜா சார் அண்ட் அப்பா, அவங்க 2 பேருக்கான டெடிகேஷனா இந்த பாட்டை வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பாட்டுல வந்து நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய தொடர்கள்லாம் வந்து காமன் கோவிலுக்குள், ராஜமேடை, அதில் ராஜ பூஜை. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து வேர்வையில் குடிக்கலாம், பார்வையில் துடைக்கலாம், உயிரை இரவை பழிக்கலாம்ன்ற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு அழகான சின்ன சின்ன ஃப்ரேசஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாவே வந்து அந்த 80s ஃபீலை வந்து அதுல கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகா வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. இன்னொரு பாட்டு வந்து குப்பை தொட்டி. இது வந்து அப்படியே வந்து ரோஜா பூன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இன்னொரு எண்டில் வந்து இருக்கு இந்த குப்பை தொட்டி பாடல். இந்த பாடல்ல வந்து
ஒரு காதல் பாடல் தான். ஆனா ஒரு காதல் பாடலை வித்தியாசமா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இவர் சொன்னாரு, அமுதன் சொன்னாரு. அந்த கான்செப்ட் தான் சரி குப்பை தொட்டியை வச்சுட்டு ஒரு காதல் பாடல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண சாங் தான் இந்த சாங். குப்பை தொட்டியை வச்சுட்டு ஆரம்பிச்சா என்ன சொல்லலாம்? குப்பை தொட்டி ஆனாய், என் அச்சம் மடம் நாணம் கொட்டச் சொன்னாய் அப்படின்ட்டு அதை பாடும்போது அந்த ஒரு குப்பை தொட்டி ஒரு இதுவா வச்சுக்கிட்டு இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த பாட்டுல இருக்கிற மொழிநடை மாற்றங்கள், அதாவது அந்த லாங்குவேஜோட ஸ்டைல் வந்து வேரி ஆகிட்டே போகும். அந்த பாட்டு முழுக்க பாட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம செய்தித்தாள்கள்ல படிக்கிற மாதிரியான ஒரு தமிழ்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து மைக்கேல் ஜாக்சனோட லிரிக்ஸ் பெஸ்ட் சாங்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேசஸை மட்டும் எடுத்து ஒரு லிரிக்ஸ் ஸ்டிச்சிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது முடிச்ச உடனே கலோக்கியல் தமிழ், நம்ம பேசுற மாதிரியான தமிழுக்கு போகும். அது முடிச்சுட்டு பாட்டு அப்படியே சங்ககால தமிழுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அடுத்து என்ன வரப்போகுது வரிகள்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரியான அந்த ஜம்ப்ஸ் வந்து இந்த பாட்டு முழுக்க வச்சிருந்தோம். அது இந்த பாட்டோட ஹைலைட் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா தமிழ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் தொகுத்து வழங்கினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவர் சொன்னாரு, இந்த அந்த பாடல்ல வந்து நிறைய இந்த வரிகள்லாம் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து வரும். அது அழகான கான்வர்சேஷன்ஸும் ரொம்ப அழகா இருக்கும். சில கான்வர்சேஷன்னா வந்து உன்னை பார்க்கும்போது காதோரம் யாரு கிட்டார் வாசிச்சா, வாலி வைரமுத்து உம்போல யாரு கவிதை யோசிச்சா அப்படின்னு உடனே, மாகம் எங்கும் கோகைய பொழில், மூகமும் இங்கே மோகன எழில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்ப்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். மாகம் அப்படின்றது வானம்கான சொல். மாகம் எங்கும் கோகைய பொழில், கோகையம்ன்றது வந்து தாமரை, பொழில்ன்றது தோட்டம். வானம் எங்கும் தாமரை தோட்டம் உன்னால எனக்கு என்ன உண்டாயிருக்கு. மூகமும் இங்கே மோகன எழில், மூகம்ன்றது வந்து மௌனம்கான சொல். மூகம் கூட அந்த மோகனம் மாதிரி அழகா இருக்கு இந்த இடத்துல, இந்த காதல் வந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரி போகும். இன்னொரு வரி வந்து ஏஆர் ரஹ்மான் டியூன் ஒன்ன திருடி பாட்டா படிச்சேன், ஆஸ்கார் விருதா கிஸ் ஒன்ன கொடுத்து உன்னை நான் பிடிச்சேன். அடுத்த வரி, அணங்கு உற்றுழன்றேன் இணங்கிடும் பருவலில், பிணங்கு தோற்று இழந்தேன் உனது புன்முறுவலில் அப்படின்ற ஒரு வரி வரும். அணங்கு அப்படின்றது வந்து அழகுக்கான சொல். அணங்கு உற்றுழன்றேன் இணங்கிடும் பருவலில் அப்படின்றது வந்து உன் கூட நான் சேர்ந்து இருக்கும்போது நான் இன்னும் அழகா தெரிகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு தொடர். அதே மாதிரி பிணங்கு தொற்று இழந்தேன் உனது புன்முறுவலில், பிணங்குன்றது செல்லமான கோபம். அந்த செல்லமான கோபத்தை வந்து உன்னோட இந்த சின்ன புன்முறுவல்ல நான் தோற்று போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் போகும். ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான சாங். ரோஜா பூ ஒன்று பாட்டு வந்து 80களில் இருக்கிற பாட்டு, ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்த மாதிரியான ஒரு பாட்டுனா, இந்த பாட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு வந்தா எப்படி இருக்கும்ட்டு எங்களோட ஒரு விஷுவல்ல நாங்க ஒரு இமேஜினேஷன்ல நாங்க பண்ண ஒரு சாங். கண்ணனோட மியூசிக் வந்து அவரோட சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமார் அவர்களோட வரிகள், மற்ற இன்னும் 2 பாட்டு, அந்த பர்த்டே சாங் ஒன்றும், அப்புறம் வந்து அடுத்த பருப்பு பாட்டும். அந்த அடுத்த பருப்பு பாட்டு வந்து ஹியூமர், ஃபுல் பாட்டுல ஹியூமர் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் பாடல்ல. அந்த ஒவ்வொரு வரியிலையும் அந்த ஹியூமர் கொண்டு வந்திருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் நாங்க இந்த பாட்டை கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஒவ்வொரு வரி பண்ணும்போதும் அவ்வளவு என்ஜாய் பண்ணோம். அமுதன், நான், கண்ணன் ரெக்கார்ட் பண்ணும்போதும் எழுதும் போதும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பாட்டு கேட்கும் போது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா விளக்கம் சொன்னாப்ல. இன்னொரு நல்ல சத்தமா ஒரு வாட்டி கேட்டுடுங்களேன். ஏன்னா கேட்டதுக்கு விளக்கம் கொடுத்தாப்புல அனைவரும் சம்பளம் கிடையாது நினைக்கிறேன். அடுத்தபடியாக பாடகி சின்மை அவர்களை அன்புடன் வேலை கிடைக்கிறோம். நான் பாடலை, அந்த டிஸ்க்ளைமர் நான் முதல்ல சொல்லிடணும்னு நினைக்கிறேன். கண்ணன் அவர்களுக்கு நான் ஒரு ஃபேன். அண்ட் அமுதன் சாரோட, கண்ணன் சாரோட நான் சில ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அமுதன் சாரோட மை அசோசியேஷன் ஹேஸ் பீன் பிரிட்டி லாங், அண்ட் ஸோ ஹேஸ் பீன் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் த டைஸ் வித் த ஃபேமிலி. மோர் தென் எனிதிங் எல்ஸ், அவர் வந்து என்னோட, நான் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற போது, இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற போது தான் we started off talking. and அது முழுக்க கலாச்சி, இப்படியெல்லாம் பேர் வைப்பியா, நீ எல்லாம் உருப்பிடுவியா எல்லாம் சொல்லி, அப்புறம் கடைசியில் என்னோட கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர், லோகோலாம் வச்சு கொடுத்தாரு. ஐ திங்க் டுடே எல்லாருக்கும் ஒரு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த மாஸ்டர்ஸ் ஐ மஸ்ட் அமுதன் ஆல்சோ சிங்ஸ் வெரி வெல். அப்பாவும் நீயே அப்பாவும் நீயே பாடுவாரு. அண்ட் பட் தயவு செய்து இன்னைக்கு அவர் வந்து பாட சொல்லி கேளுங்க. நாங்க வந்து when his family and all that வந்து கெட் டுகெதர்ஸ்லாம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடுவோம். அண்ட்
I am yet to see a fanboy for Raja sir as Amudan sir. So actually, I think because I'm speaking to the public, I'm saying Amudan sir and all that. But yeah, let me just do it. All the very best, Amudan and Kannan sir also, and to all the singers, the lyricists in this film, I wish you all the very best. Thanks. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் படம் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு படம். ரொம்ப ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஸ்பூஃப் மூவிஸ் அண்ட் தமிழில் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எவ்ரி ஃப்ரேம்லேயும் வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு க்ரியேட்டிவ் கான்செப்டை படமாக பண்ணலாம், பட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் திஸ் மூவி. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். இட் பிகம் எ சூப்பர் ஹிட். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஓமகசியா பாட்டு அதோட இம்பேக்ட் இன்னும் 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பாட்டு வந்து கண்ணன்னா அந்த ஓமகசியா தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்த அமுதனுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்துலையும் அந்த ராஜா சார் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு, ரோஜா பூன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இப்போ வந்து இளையராஜா சார் மாதிரி மியூசிக் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு அமுதன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து கேட்குறது ஈஸி, அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்து இந்த பாட்டும் அந்த எல்லார் மனதிலையும் இன்னும் கொஞ்சம் நெடுநாள் தங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். மற்றபடி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி குப்பை தொட்டி, ஆப்பு பர்த்டே, அடுத்த பருப்பு, இப்படிலாம் பாடல்கள் இருக்கு. எல்லா பாடல்களையும் கேளுங்க. என்டையர் டீம், இந்த படத்தோட குழு, உங்களுக்கும் மெகா நன்றி. தேங்க்யூ. பாய். கைகளை தட்டி ஒரு அற்புதமான திரைப்படத்தினுடைய குறுந்தகடு இன்றைய தினம் வெளியிடப்படுகின்றது. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற உங்களின் அன்பான ஆசிகள், அந்த உற்சாகமான கைத்தட்டல்கள் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கண்ணா இருக்கு முதலி அந்த கண்ணா எல்லோரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியினுடைய இயக்குநர்கள், நடிகர்கள், பத்திரிகை நண்பர்கள், ரசிகர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு சீரியஸாக ரொம்ப நேரம் பேச வராது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இமோஷ்னலாக தான் இருக்குது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு தேட்டரில் சாதாரண ரசிகனாக உட்காந்து இங்கே பார்த்த பெயர்கள் கேவி ஆனந்த், சித்தார்த், இதெல்லாம் வந்து திரையில் பார்த்த பேர், ராதாமோகன் சார், இதெல்லாம் திரையில் பார்த்த பெயர்கள் தான். இன்னைக்கு அவங்க வந்து நமக்காக வந்திருக்காங்க, வந்து இவ்வளோ நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்றது ஆக்சுவலாக இன்னும் உள்ள ஃபுல்லாக இறங்கலை. ப்ராப்ளி தூங்கி எந்திரிச்சுன்னா நாளைக்கு ரியலைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கேவி ஆனந்த் சார் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு பாம்பே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் அதையும் மீறி வந்திருக்கார். சார், ஐ எம் ஆல்வேஸ் இன் யுவர் டெப்ட். சித்தார்த் ஆல்சோ ஷூட்டிங் தான் முடிச்சிருப்பார் நினைக்கிறேன் 2 மணிக்கு இல்லையா? தேங்க்யூ சித்தார்த், ஐ ஓ யூ. எங்கள் டீமை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னால் அது நிறைய முறை நம்ம கேட்ட விஷயமா தான் இருக்கும். நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, அங்கே அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி போவோம், வேலை செஞ்ச மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். சரி, ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து 2 நடிகர் பேசுகிறீங்க. ஒருத்தன் வந்து இதில் பயங்கர கருத்து இருக்கும், வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் இருக்கும்ன்றீங்க. இன்னொருத்தன் இல்லை ஒன்றுமே கதையே இருக்காதுன்றீங்க. கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாவது வரக்கூடாதா?
நன்றி. அருண் விஜய், ஃப்ரெண்ட் ஃபார் அ லாங் டைம். ஆக்சுவலாக நானும் அருணும் ஒரு படம் பண்ணுறதா கூட இருந்துச்சு. கண்டிப்பாக அதுவும் ஃபியூச்சரில் கூட நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ராதாமோகன் சார், சார் உங்கள் படம் எங்கள் படத்தில் இல்லைன்னு சொன்னீங்களா? இருந்துச்சு சார் ஆக்சுவலாக மெயினான. ஓகே ஓகே, தேங்க்யூ. அகைன் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஒரு எங்கள் படத்தை பற்றிலாம் நான் எதுவும் பெருசாக சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரெய்லரில் சொல்லியிருக்கோம். இது பேசிக்கலி ஒரு ஃபன்னியான ஃபிலிம், பட் தேர் இஸ் அனதர் லெவல் டு த ஃபிலிம். சம் சஸ்பென்ஸ், சம் த்ரில், அது எல்லாமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறத விட. நான் சொல்லணும்னு நினச்சது ஒன்று தான். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கும் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. திடீர்னு நடந்த ஒரு விஷயம் வித் பிகாஸ் ஆஃப் சசி, கோயின்சிடன்ஸ், லக், நிறைய விஷயங்கள். இது அவ்வளோ பெரிய கம்ப சாஸ்திரம் இல்லைன்றது என் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக என்னால் முடியும்னா இங்கே ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் இருக்கீங்க சினிமாவில் சாதிக்கணும். உதவி இயக்குநர்கள், என்னுடைய உதவி இயக்குநர்கள், நிறைய உதவி இயக்குநர்கள் வந்திருக்கீங்க. அசிஸ்டன்ட் கேமராமேன், இன்னும் சினிமாவுக்கே சம்மந்தமே இல்லாமல் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னால் முடியும்னா யாருனாலையும் முடியும், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சார் ஒரு 2 வரி. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. முக்கியமா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். அட போப்பா, நான் தனியா ஆபீஸுக்கு அங்க வச்சு பாடி காட்டுறேங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவாக கொண்ட நம்ம பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை சொல்லி மீண்டும் 2வது படத்தினுடைய 100வது நாள் விழாவில் நாம் சந்திப்போம், அல்லது 175வது நாள் விழாவில் சந்திப்போம் என்று அன்புடன் கூறி, மீண்டும் ஒருமுறை நம்முடைய படம் 2வது படம் வெற்றி படமாக அமைய உங்கள் கரகோஷங்களை தாருங்கள் என கேட்டு அன்புடன் விடைபெறுவது